Next exercise 2.5 seventh problem பாருங்க. If z1, z2 and z3 are three complex numbers such that modulus z1 is equal to 1, modulus z2 equal to 2, modulus z3 is equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 equal to 1, then show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 is equal to 6 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சரிங்களா? இதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் z1 ஈக்குவல் டு 1, மாடுலஸ் z2 இஸ் ஈக்குவல் டு 2, மாடுலஸ் z3 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது modulus z1 square is equal to 1 square 1, modulus z2 square 2 square 4, modulus z3 square is equal to 9. இப்போ modulus z square அப்படின்னா அது எப்படி அதெல்லாம் z1 into z1 bar இது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த modulus z ஸ்கொயர்னாலே ரெண்டாக பிரித்து அதில் z2 into z2 bar is equal to 4, இது z3 into z3 bar is equal to 9. ஸோ இதிலிருந்து z1 பாரோட வேல்யூவை நாம் எப்படி எழுதலாம்னா 1 by z1, நெக்ஸ்ட் z2 பார் அதோட வேல்யூவை 4 by z2, நெக்ஸ்ட் z3 பார் இஸ் ஈக்குவல் டு 9 டிவைட் பை z3 இப்படி எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த z1 z2 z3 இருக்கு இல்லையா, இது எல்லா வேல்யூஸுமே இந்த பாரோட வேல்யூவில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார். ஸோ இதுக்கு மாடுலஸும் எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ z1 பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் 1 by z1 ப்ளஸ் இதோட வேல்யூ z2 பாரோட வேல்யூ 4 by z2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு z3 பாரோட வேல்யூ 9 by z3. சரிங்களா? இப்போது இந்த பார் தனித்தனியாக இருக்குது, இது ஹோல் பார்னு எழுதலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 plus z3 whole bar அப்படின்னு எழுதலாம், which is equal to இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா? எது z1 z2 z3க்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இங்கே z1 இருக்குது, இந்த டினாமினேட்டரில் z2வும் z3யும் இல்லை. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z2 into z3 ப்ளஸ் 4க்குள்ளே z2 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் இல்லைன்னா z1ம் z3யும் இல்லை. அப்போ 4 into z1 z3 ப்ளஸ் 9 இன்ட்டு இங்கே z1 z2 இல்லை. ஸோ அப்போ z1 இன்ட்டு z2 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் z1 z2 இன்ட்டு z3 அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1. சரிங்களா? திஸ் இஸ் 1. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே தனியாக நம்ம மாடுலஸை பிரிக்கலாம். z2 z3 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் 9 z1 z2. டினாமினேட்டரில் அதுமாரி மாடுலஸை தனித்தனியாக பிரிக்கலாம். அதே நேரத்தில் இது செப்பரேட்டாகவும் பிரிக்கலாம். மாடுலஸ் z1 இன்ட்டு மாடுலஸ் z2 இன்ட்டு மாடுலஸ் z3. ஸோ ப்ராடக்டில் இருந்து அப்படின்னா பிரிக்கலாம் அந்த மாதிரி மாடுலஸை. இப்போ மாடுலஸ் z1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ மாடுலஸ் z1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருவாங்க பாருங்கள் 1. ஸோ அப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ மாடுலஸ் இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ப்ரூஃபில் வந்து ஃபஸ்ட்டு இது வருது. ஸோ 9 இன்ட்டு z1 z2, செகண்டு 4 z1 z3, தேர்டு z2 z3 டிவைடட் பை டினாமினேட்டரில் இதோட வேல்யூ 1 இன்ட்டு நெக்ஸ்ட்டு மாடுலஸ் z2ஓட வேல்யூ 2. அப்போ இங்கே 2 சப்ஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் z3ஓட வேல்யூ 3, தட் இஸ் 3. அப்போது 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்போ என்ன வருதுங்க 6 இல்லைங்களா, 6 அப்படின்னு வரும். ஸோ டினாமினேட்டரில் 6 இருக்குது. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் 9 z1 z2 ப்ளஸ் 4 z1 z3 ப்ளஸ் z2 z3. இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ இதே மாதிரி சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2.12 கொடுத்துறாங்க பாருங்கள். இதில் modulus z1 modulus z2 modulus z3 modulus of z1 plus z2 plus z3 ஓட வேல்யூ 1. So find the value of
மாடுலஸ் ஆஃப் 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3. ஸோ இதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். மாடுலஸ் z1ஓட வேல்யூ 1, அதேமாரி மாடுலஸ் z2 வேல்யூ இஸ் ஆல்சோ 1, மாடுலஸ் z3 வேல்யூ 1 தான். இப்போது மாடுலஸ்னால ஸ்கொயர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ மாடுலஸ் z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரில் இருந்துட்டாலே அதை நம்ம z1 இன்ட்டு z1 பார் அப்படின்னு எழுதலாம். இங்கேயும் z2 இன்ட்டு z2 பார் ஈக்குவல் டு 1. ஸோ z3 இன்ட்டு z3 பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலிருந்து z1 பாரோட வேல்யூ 1 by z1. நெக்ஸ்ட்டு z2 பார் வேல்யூ 1 by z2. நெக்ஸ்ட்டு z3 பார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 by z3. சரிங்களா? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 இது எல்லாமே பார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறோம். இப்போ வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிடலாம். z1 பாரோட வேல்யூ 1 by z1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 by z2 ப்ளஸ் 1 by z3. சரிங்களா? இப்போது இந்த பாரை ஹோல் பார்னு எழுதுனா சொல்லியிருக்கிறோம். ஸோ மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஹோல் பார் which is equal to 1 by z1 plus 1 by z2 plus 1 by z3. சரி, இப்போ சொல்லுங்கள், இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to 1. அது வேல்யூ ஒன்று தான். இன்னொரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், மாடுலஸ் zனாலும் மாடுலஸ் z பார்னாலும் ஒன்று தான். ஸோ மாடுலஸ் zோட வேல்யூ என்னவோ அதுதான் இதோட வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்னென்னு போடலாம்னா 1. ஸோ 1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1 by z1 ப்ளஸ் 1 by z2 ப்ளஸ் 1 by z3. ஸோ கொஸ்டினில் கேட்குறது ஃபைண்டு மாடுலஸ் ஆஃப் 1 by z1 ப்ளஸ் 1 by z2 ப்ளஸ் 1 by z3. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.15 பாருங்கள். let z1 z2 and z3 be complex numbers such that modulus z1 plus modulus z2 plus modulus z3 is equal to r which is greater than 0 and z1 plus z2 plus z3 is not equal to 0. So prove that modulus of z1 z2 plus z2 plus z3 plus z3 z1 divided by z1 plus z2 plus z3 is equal to r அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுவும் நம்ம கிவன்லேருந்து எடுத்துகிட்டு இதுலேருந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் z1 இஸ் ஈக்குவல் டு ஆர், மாடுலஸ் z2வும் ஆர், மாடுலஸ் z3 இஸ் ஆல்சோ ஆர். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ மாடுலஸ் z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மாடுலஸ் z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மாடுலஸ் z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ மாடுலஸ் z1 ஸ்கொயர் இது எப்படி பிரித்து எழுதலாம்னா z1 இன்ட்டு z1 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது z2 இன்ட்டு z2 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். z3 இன்ட்டு z3 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதிலிருந்து z1 பாரோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணுறேன், ஆர் ஸ்கொயர் பை z1. இங்கே z2 பார் வேல்யூ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை z2. z3 பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை z3. இப்போ நம்ம எல்லாத்தையும் சம் பண்ண போகிறோம், மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ z1 பார் ப்ளஸ் z2 பார் ப்ளஸ் z3 பார் இதுக்கு மாடுலஸ் எடுங்க, which is equal to வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடும். z1 பார் வேல்யூ மாடுலஸ் ஆர் ஸ்கொயர் பை z1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை z2 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை z3. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஆர் ஸ்கொயர் எல்லாம் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோன்னா 1 by z1 ப்ளஸ் 1 by z2 ப்ளஸ் 1 by z3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் மாடுலஸ் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போ இதில் எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ z1 இருக்கா, ஸோ எந்த டேர்ம் இல்லையோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே z2 z3 இல்லை, ப்ளஸ் z2 இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் z1 z3 ப்ளஸ் இங்கே z3 இருக்குது. அப்போ z1 z2
ஹோல் டிவைடட் பை 3 டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ Z1 Z2 Z3 எல்சிஎம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இந்த மாடுலஸை இந்த பார் ஹோல் பாரை கேன்சல் பண்ணி எழுதலாம். மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. ஏன் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வந்து மாடுலஸ் Z பார்னாலும் மாடுலஸ் Zனாலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போது அந்த பாரை நம்ம கேன்சல் பண்ணி எழுதலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் நம்ம மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம். நியூமரேட்டரில் மாடுலஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 டிவைடட் பை, இங்கே மாடுலஸ் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். மாடுலஸ் Z1 இன்ட்டு மாடுலஸ் Z2 இன்ட்டு மாடுலஸ் Z3. சரி, மாடுலஸ் Z1ஓட வேல்யூ Z2 இது எல்லாமே நம்ம என்ன தான் சொல்லியிருக்கோம், ஆர். அதனால் ஸோ மாடுலஸ் Z1ஓட வேல்யூ ஆர் தான், மாடுலஸ் Z2வும் ஆர் தான், ஸோ மாடுலஸ் Z3 ஆர் தான் இல்லைங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 டிவைடட் பை இங்கே ஆர் க்யூப் வரும், ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஆரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், கிராஸ் மல்டிப்ளை. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 ஹோல் டிவைடட் பை, அப்போ டினாமினேட்டரில் எது வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் இங்கே வந்துடும். ஸோ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போது இந்த மாடுலஸை நம்ம ஒரே மாடலை சேர்த்து எழுதலாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போது இதை ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ஹோல் டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. சரிங்களா? இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஹென்ஸு ப்ரூவ்டு.